ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் vs எல்எஸ்ஜி மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கேஎல் ராகுல் அண்ட் பேட் கம்பெனிஸ் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்கு முக்கியமான மேட்சாக இருக்கும். ரெண்டு டீமும் 12 பாயிண்ட் இருக்கிறதுனால இந்த மேட்ச் வச்சா 14 பாயிண்ட் எடுத்து டாப் 3க்கு போயிடுவாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று ஹைதராபாத்தில் தான் நடந்துச்சு. ஹோம் கிரவுண்டில் விளாண்டாங்க ஹைதராபாத். லக்னோ டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. கிருஷ்ணமா கௌதம் பார்த்தீங்கன்னா லக்னோவில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. லக்னோவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கேஎல் ராகுல் அண்ட் குயின்டன் டிகாக் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. டிகாக் பார்த்தீங்கன்னா 2 ரன்ல அவுட் ஆயிருக்கு. அவர்கிட்ட புவனேஸ்வர் குமார் தான் எடுத்திருப்பாரு. அந்த கேட்சர் நிதிஷ் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோயினிஸும் பார்த்தீங்கன்னா 3 ரன்ல புவனேஸ்வர் குமார் பவுலிங்லாம் அவுட் ஆயிருப்பாரு. எல்எஸ்ஜி குயிக்கா பார்த்தீங்கன்னா பவர் பிளேல 2 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. குணால் பாண்டியா பேட்டிங்க்கு வந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் இடையில பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்துச்சு கேஎல் ராகுல் இடையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் 29 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு பேட் கப்ளிங் பவுலில். அவர் கேட்ச பார்த்தீங்கன்னா டி நடராஜன் தான் பிடிச்சிருப்பாரு. குணால் பாண்டியா 24 ரன்ல அவுட் ஆயிருப்பாரு. அவர் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ரன்னோட்ல பேட் கம்பெனிஸ் எடுத்திருப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் பூரன் அண்ட் ஆயுஷ் பதவனி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நிக்கலஸ் பூரன் இந்த மேட்ச்ல 26 பால்ல 48 ரன் அடிச்சிருந்தாரு. ஆயுஷ் பதவனி பார்த்தீங்கன்னா 30 பால்ல 55 ரன் அடிச்சிருந்தாரு. ஃபைனலாக எல்எஸ்ஜி 20 ஓவரில் 165 ரன் அடிச்சிருந்தாங்க. 4 விக்கெட் இழந்து எஸ்ஆர்எச்சுக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்டாக 166 ரன் கொடுத்திருந்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்காக எஸ்ஆர்எச்சோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. கிருஷ்ணபா கௌதம் தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட அந்த ஓவரில் பெருசாக ரன் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 6-4 அதிகமாக பார்த்தீங்கன்னா அடித்தாங்க. ஒரு ஓவருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3-4 4 பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எஸ்ஆர்எச் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டை விடாமல் 6 ஓவரில் 100க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரன் அடிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 107 ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாங்க பவர் பிளேயர். டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 50 பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டு இருந்தாரு. 6-4 ராகுலும் பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு மாற்றி கொடுத்தாரு. ஆனால் 6-4 வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவங்கள கட்டுப்படுத்தவே முடியல. எஸ்ஆர்எச் பார்த்தீங்கன்னா 9.4 ஓவர்லேயும் 167 ரன் அடிச்சிட்டாங்க. 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 28 பால்ல 75 ரன் அடிச்சிருந்தாரு. 8-4 6-6. ஒரு சைடு டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா 30 பால்ல 89 ரன் அடிச்சிருந்தாரு. 8-4 8-6. சேசிங் வராதுன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குயிக்காக பார்த்தீங்கன்னா 10 ஓவருக்குள்ளே மேட்சை முடிச்சிருக்காங்க. 167 ரன் அடிச்சு இந்த ஐபிஎல் லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு யாரும் பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணதே இல்லை. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணதுனால 14 பாயிண்ட் எடுத்து சிஎஸ்கேவை பின்னாடி தள்ளிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்ல 3வது பொசிஷனில் இருக்காங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, கடந்த ஒரு வருடமாக ஆஸ்திரேலியா அணியில் அதிரடியாக விளையாண்டு வருகிறேன். இங்கும் அதையே செய்ய சொன்னார்கள். ஸ்பின் பவுலிங்கை அதிரடியாக விளையாடுவது தொடர்ந்து பயிற்சி செய்து வருகிறேன். T20 உலகக்கோப்பையில் இது எனக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும் என்று சொல்லியிருக்காரு. பேட் கமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, நான் ஒரு பவுலர், என்னால் ஹெட் மற்றும் அபிஷேக்கிற்கு எதுவும் அறிவுரைகள் வழங்க முடியாது. இந்த சீசனில் இருவரும் சிறப்பான ஃபார்மில் உள்ளனர். ஆனால் 10 ஓவர்களுக்குள் விக்கெட்டை மேட்சை முடிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்காரு. இந்த தோல்வியை பற்றி லக்னோட கேப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்களின் ஆட்டத்தை வார்த்தையால் விவரிக்க முடியவில்லை. தொலைக்காட்சியில் மட்டும்தான் இப்படியான ஆட்டத்தை பார்த்திருக்கிறோம். 6 அடிக்கும் திறனை மேம்படுத்த கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். சன்ரைசர்ஸ் பேட்டர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சுதந்திரமாக விளையாடினார்கள். இந்த மேட்ச் நாங்கள் 40-50 ரன்கள் குறைவாக எடுத்துவிட்டோம். ஆனால் அவர்கள் 250 ரன்களை டார்கெட்டாக வைத்திருந்தார்களோடு அடித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.